உலகெங்கும் வாழும் ஜீ தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நேரில் ரசிப்பதற்கு வருகை தந்திருக்கிற திருச்சிராப்பள்ளி இலக்கிய ஆர்வலர்களுக்கும் எங்கள் மனம் கனிந்த விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனையோ ஊரில் இந்த சதுர்த்தி விழா நடத்தி இருக்கலாம். ஆனால் ஜீ தொலைக்காட்சி திருச்சியை தேர்ந்தெடுத்ததற்கு என்ன காரணம்னா, மற்ற ஊரில் இருக்கிறதெல்லாம் பிள்ளையார், இவர் உச்சி பிள்ளையார். அப்போ உச்சியில் பிள்ளையார் இருக்கிற இடத்துல தான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நல்ல ஒரு தலைப்பு, பக்தி நெறியை பெரிதும் வளர்ப்பவர்கள் பெண்களா ஆண்களா அப்படின்னு ஒரு சுவையான ஒரு தலைப்பு. பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு கதை சொன்னார். ஒருத்தன் ஒரு சுவாமி விக்கிரகத்தை வச்சு பூஜை பண்ணான், இறைவனுடைய திருமேனியை வைத்து கொண்டு பூஜை பண்ணான். அவன் பூஜை பண்ணும்போது அந்த கடவுள் எதிரில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டான், வரல. அவர் இவன் எவ்வளவோ மந்திரங்கள்லாம் சொல்லி பார்த்தா அவர் வரல. அவர் கொஞ்சம் நேரம் ஆன உடனே எரிச்சல் ஆகிட்டார். 2-3 நாள் 4-5 நாள் பூஜை பண்ணி பார்த்துட்டு எரிச்சல் ஆகிட்டு, இவர் நமக்கு ஒத்து வர மாட்டார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கி கிருஷ்ணர் பொம்மைன்னு வச்சுங்க ஏதோ ஒன்று அதை தூக்கி பரன் மேலே போட்டான். வேற ஒரு சாமியை கும்பிடலாம், நம்மளால் தான் வார வாரம் சாமியை மாற்றிடுவானே. இது நடந்தால் இது உண்டு, நடக்கலைன்னா அதுதான் உண்டு அப்படின்னு போகிறவன் தானே இவன். டக்குன்னு வேற ஒரு சாமியை வச்சு கும்பிடலான்னு இன்னொரு சாமியை வச்சு அதுக்கு எல்லாம் பண்ண ஆரம்பித்தான். இதுக்கு பொங்கல் நைவேத்தியம் பண்ணலான்னு பொங்கல் வச்சான் பாருங்க. இந்த பொங்கல்லேருந்து ஆவி அப்படி புறப்பட்டு அப்படி 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 டான்ஸ் ஆடி பத்மா சுப்பிரமணியம் மாதிரி, சித்ரா விஸ்வேஸ்வரன் மாதிரி அப்படியே ஆடி ஆடி அந்த ஆவி மேலே போய் பரன் மேலே இருந்தது பாருங்க. அந்த கிருஷ்ணர் பொம்மை அது மூக்குக்குள்ளே போச்சு. அப்படியே மூக்குக்குள்ளே போன உடனே இவனுக்கு கோவம் வந்துருச்சு. ஒரு வாரமாக உன்னை வச்சு பூஜை பண்ணேன் படவா, நீ எதிரிலையும் வரல, ஒன்றும் வரல. இப்போ வேற ஒரு சாமியை வச்சு பூஜை பண்ணலாம்னு பண்ணால் இந்த பொங்கலை திருட்டுத்தனமாக திங்கிறியா நீ? ஏணியை போட்டு பரன் மேலே ஏறி அந்த பொம்மையை எடுத்து அதோட மூக்குக்கு துணியை வச்சு வேகமாக சுற்றி, இதை நீ திம்பியா இதை திம்பியான்னு சுற்றினா பாருங்க, கிருஷ்ணர் வந்துட்டார் எதிரில். அப்படியே ராமகிருஷ்ணர் கதையை முடிக்கிறாரு. அவன் ஒரு வாரம் பூஜை செய்த போது வராத கிருஷ்ணர் ஏன் இப்போது வந்தார்? அவன் இதுவரை பொம்மை என்ற எண்ணத்தில் இருந்ததால் வரவில்லை, இப்போதுதான் அது கிருஷ்ணர் என்ற உணர்வுக்கு வந்து விட்டதால் அவர் எதிரில் வந்தார். சில முட்டாள்கள் விக்கிரக ஆராதனைங்கிற சொல்ல பயன்படுத்துறாங்க, தவறு. ஒன்றை நீங்கள் விக்கிரகம் என்று நினைக்கிற வரை அதை ஆராதிக்க முடியாது. ஆராதனை தொடங்கிவிட்ட பிறகு அது விக்கிரகமாக இருக்க முடியாது. இந்த கிளாரிட்டி லைஃப்ல இருக்கணும். நாம் அதை விக்கிரகம்னு நினைச்சா அதை எப்படி பூஜை பண்ணுவோம்? விக்கிரகம்ன்ற நினைப்பு இருக்கிற வரையில அதுக்கு பூஜை இருக்க முடியாது. ஆனா ஆராதனை என்பது தொடங்கிய பிறகு அந்த இடத்துல விக்கிரகம் கிடையாது, சாட்சாத் அந்த இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு வரணும். இதுதான் பக்திக்கு இலக்கணம். இதை மனசுல வச்சுங்க. பக்தி நெறியை பெரிதும் வளர்ப்பவர் பெண்களா ஆண்களா, அதுதான் இன்றைய பட்டி மண்டபத்தினுடைய தலைப்பு. பெண்களுக்கு முதல் மரியாதை கொடுப்போமா? பலியாடு முதல்ல அதான் பக்தி நெறியை பெரிதும் வளர்ப்பவர் பெண்களே என்ற அணியை தொடங்கி வைத்து நம்முடைய பேராசிரியை சாந்தாமணி அவர்கள் உரையாற்ற வருகிறார். கர்வத்தை தவிர சர்வத்தையும் கற்ற எங்களுடைய கலைமாமணி சொல்வேந்தர் நடுவர் பெருந்தகை அவர்களே, பாங்கறிந்து மேடையிலே பேச வருகை தந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, நேரலையில் வருகை தந்திருக்கக்கூடிய திருச்சி வாழ் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி நெறியை பெரிதும் வளர்ப்பவர்கள் ஆண்களா பெண்களாங்கிற கேள்வியில் ஆண்கள் தான் வந்திருக்கிற 3 பேரையும் பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்குறேன். சில நேரங்களில் ஆண்களுக்கு புத்தியே சரியாக இருக்கிறதில்ல, நீங்கள் எப்படி ஐயா பக்தியை வளர்ப்பீங்கிற கேள்வியை கேட்குறேன். நடுவர்களே, ஒரு அடுக்குமாடி குடியிருப்புங்க, அதில் ஒருத்தர் அப்படியே அன்னைக்கு ஆஃபீஸ் கிளம்புறாரு. அந்த வீட்டம்மா கீழே வந்து குடத்தில் தண்ணி எடுத்துட்டு மாடி ஏறுச்சு.
இந்த மனுஷன் பதறி போய், என்னம்மா தினம் இப்படி உயரமான படியேறியா நீ தண்ணி எடுத்துட்டு போற, இரு அப்படின்னு ஓடி போய் ஒரு கல்லை கொண்டு வந்து போட்டு, இது மேல காலை வச்சு இனிமேல் ஏறிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ் போயிட்டான். சாயந்தரம் வரையில நம்மால் 2 ஆளா வந்தவ நேரம் அந்த கல்லுல வந்து நங்கு நடிச்சா. வள்ளி தாங்க முடியாம கத்துனா, எந்த அறிவு கட்ட மடையண்டி இந்த கல்லை தூக்கி இங்க போட்டதுன்னு கேட்டான். காலையில இவன் தான் போட்டுட்டு போயிருக்கிறா, நம்ம தான் போட்டங்கிறதும் கூட சரியா தெளிவில்லாம இருந்துட்டு பக்தியை நாங்க தான் வளர்க்கிறோன்னு வந்திருக்கிறீங்களே. இப்ப சிவகுருநாதன் வந்து ஒரு கேள்வியை கேட்கலாம், ஏன்னா இது ஆன்மீக பூமி. இந்த பூமியிலே கோயிலெல்லாம் கட்டுவது யார்? ஆண்கள் தானே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கலாம். கோயில் கட்டுவதெல்லாம் ஆண்கள் தான், ஆனா உங்களையே நாங்க கட்டி இருக்கிறோமே, இதுக்கு மேல என்னையா எங்களுக்கு பக்தி வேணும்? நடுவர் அவர்களே, நாங்க இவங்க மாதிரி எல்லாம் கோயில் கட்ட வேண்டாம்ங்க, கும்பாபிஷேகம் செய்ய வேண்டாம். பெண்களுக்கெல்லாம் அடுப்பே திருப்பதி வாசலே வைகுந்தம், அடுப்பே திருப்பதி வாசலே வைகுந்தம்ங்க. எங்க வீட்டுக்காருங்க 30 வருஷமா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறாரு. இப்ப குருசாமி ஆயிட்டாரு. அவர் கூட 30 பேர் கூட போறாங்க. மாலை போடுறதோட சரிங்க, காலையில் 4 மணிக்கு நான் தான் எந்திரிப்பேன், எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். அடுப்பெல்லாம் கழுவி நிறகுடம் தண்ணி எடுத்து வச்சுட்டு சாமியை வேற எழுப்பணும். சாமின்னே சொல்லக்கூடாது, பேரே சொல்லக்கூடாது. சாமி சாமி எந்திரிங்க சாமி, குளிக்க வாங்க சாமி, காப்பி சாமி வேணுமா சாமி, சொல்லுங்க சாமி, சூடு கம்மியா இருந்தா சொல்லுங்க சாமி, அடுப்பு சாமியில் குண்டா சாமியை வச்சு சாமி, பர்னர் சாமியை பற்ற வச்சு சாமி, சூடு சாமி செஞ்சு சாமி, டீப்பாய் சாமியில் வைக்கிற சாமி, கையி சாமி எடுத்து சாமி, வாயு சாமியில் படாம சாமி. அப்பா அப்பா போதுமடா சாமி. ஒரு 2 நாய் வளர்த்துறவங்க ஆசையா? அதுக்கு பப்பி சீசர்னு பேரு, அதுக்கும் பேர் கிடையாது. பப்பி சாமி சீசர் சாமி வளர்த்துற நாய்களுக்கும் சாமி. இந்த சாமியை வேற எழுப்பணும், நான் வேற தொடப்படாது, தொட்டா தீட்டு. எப்படி எழுப்புறது? ஒரு பெரிய குச்சி வச்சிருக்கிறேன். சாமி எந்திரி சாமி, சாமி எந்திரி சாமி, சாமி எந்திரி சாமி, சாமி எந்திரி சாமி. இந்த சாமியை எழுப்பி விடும். கையில குச்சி இல்லாத போதே இவ்வளவு வேகமா இருக்கு, அந்த குச்சி அங்க இருந்ததுன்னா என்ன ஆவறது? நடுவர் அவர்களே, அனுபவிக்கிறவங்களுக்கு தாங்க அந்த வேதனை என்னன்னு தெரியும். ஆண்டுதோறும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான். சாமியே எழுப்பணும். சரி, எந்திரிச்சு போற சாமி, குளிக்க போற சாமி, அவங்கவுங்க துணியை கையில் எடுத்துட்டு போலாமில்ல. எங்க சாமி எடுத்துட்டு போகாது. நானே அந்த குச்சி சாமியில கொடை பிடிச்சிக்கிட்டு கொண்டு போய் பாத்ரூம் சாமியில போட்டு எங்க சாமி குளிச்சுட்டு வரணும். குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள எங்க பூஜைக்கு அத்தனையும் நான் தயார் பண்ணி வைக்கணும். எங்க சாமி அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே சரணகோஷம் போடணும். தூங்குற குழந்தைகளை எழுப்புன்னு 2 ஜொல்லொலிக்கிட்டு படுத்துட்டு இருக்கு. நான் போய், தங்கங்களை எந்திரிங்க எந்திரிங்க, அப்பா சாமி சாமி கும்பிடுறாரு, அப்பா சாமி சாமி கும்பிடுறாரு, எந்திரிங்க. 2ஐயும் கொண்டு வந்து உட்கார வச்சு, இவர் சாமியே சரணம் ஐயப்பானா, அந்த 2ம் சொல்லுது சாமியே காப்பி ஐயப்பாங்குது. இத்தனை கலவரத்திலிங்க 48 நாள் கருப்பு ஆடை உடுத்து நீங்க விரதம் இருக்கிறீங்க. அந்த 48 நாளும் நாங்கள் கருப்பு ஆடை உடுத்தாமலேயே உங்களுடைய விரதத்தை நாங்கள் வெற்றியடைய செய்கிறோம் என்று சொன்னால் என்னங்க பெண்களுக்கு இதுக்கு மேல பக்தி வேணும்னு நான் கேட்கிறேன். நீங்களாவது சாமியை தேடி கோயிலுக்கு போவீங்க, ஆனா சாமி எங்களையே தேடி வீட்டுக்கு வருங்க. நீங்க ஊர்ல மாரியாத்தா காளியாத்தா நோம்பி சாட்டிட்டாங்கன்னா முளைப்பாரின்னு ஒன்று போடுவோங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுல கொஞ்சம் மண்ணை போட்டு அதுல கொஞ்சம் விதை தானியத்தை எல்லாம் போட்டு அது முளைச்சு வர்ற வரைக்கும் நாங்க விரதம் இருப்போம். எங்க விரதம் முடியறக்குள்ள அந்த முளைப்பாரி முளைச்சு வந்துரு. யார் எங்க வீட்டுக்கு வந்ததா நாங்க நினைப்போம் தெரியுங்களா? அந்த மாரியாத்தாளே அந்த காளியாத்தாளே முளைப்பாரி வடிவில எங்க வீட்டுக்கு தேடி வந்திருக்கிறா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னா, நீங்க கோயில் கோயிலா போய் தான் நீங்க உங்க பக்தியை வளர்க்கணும். நாங்க அப்படி கோயிலெல்லாம் போக வேண்டாம், வீட்டுல இருந்துட்டே எங்களுடைய பக்தியை வளர்க்க முடியும் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் சுவாமி விவேகானந்தர் ரொம்ப அழகா சொன்னாரு, ஆங்கிலேயன் எங்கெல்லாம் கால் பதித்தானோ அங்கெல்லாம் தன்னுடைய சமயத்தை பின்பற்ற வைத்தான்,
ஆனால் இந்தியாவில் மட்டும் அவனுடைய சமயத்தை பின்பற்ற வைக்க முடியவில்லை என்றால் அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், எங்களுடைய இந்திய தேசத்திலே ஆன்மீகம் பெண்களுடைய கையில் இருக்கின்றது. அதனால் அவன் சமயத்தை இங்கு நிலைநாட்ட முடியவில்லை என்று விவேகானந்தர் சொன்னார்னு சொன்னா, என்னையா இதுக்கு மேல பக்தி வேணும் நான் கேட்கிறேன். நடுவர் அவர்களே, சாதத்தோடு பக்தி சேர்ந்தால் அது பிரசாதமாகும், தண்ணீரோடு பக்தி சேர்ந்தால் அது தீர்த்தமாகு, இசையோடு பக்தி சேர்ந்தால் அது கீர்த்தனையாகும், குடும்பத்தோடு பக்தி சேர்ந்தால் கோயிலாகும். அந்த குடும்பத்தையே கோயிலாக்கி கொண்டிருப்பவர்கள் பெண்கள் என்கின்ற காரணத்தினால் தீர்ப்பு நீங்கள் எங்களுக்கு தருவீர்கள் என்ற நம்பிக்கையிலே இப்படி முடிக்கிறேன். எல்லாருமே ஜான்சி ராணியோட படத்தை பார்த்துருப்பீங்க. அந்த ஜான்சி ராணி போருக்கு போனாலும் எங்க போனாலும் அந்த குழந்தைய தன்னுடைய முதுகில் சுமந்த மாதிரியே போற படத்தை பார்த்துருப்பீங்க. அதை எதை காட்டுகிறது தெரியுமா? நீங்க பொதுவா வீட்டுல இருக்கும்போது ஆண்களுக்கு வீடு, மனைவி, பிள்ளைகள் எல்லாம் நினைவுக்கு வரும். வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்கன்னா வீட்டுல இப்படிப்பட்ட ஜென்மங்கள் இருக்குதுங்கிறதையே மறந்து போயிருவாங்க. ஆனா பெண்கள் அப்படி இல்லைங்க. இதோ மேடையில நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கிற எங்க சகோதரிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா நாங்க மேடையில தாங்க இருக்கிறோம். எங்க நினைவுகள் எல்லாம் எங்களுடைய வீட்டை சுற்றி சுற்றியே வந்து கொண்டு இருக்கிறதுனா ஜான்சி ராணி படம் அதைத்தான் காட்டுகிறது. வீட்டில் இருந்தாலும் வெளியில் வந்தாலும் பெண்கள் தங்களுடைய குடும்பத்தை முதுகில் சுமந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதால் பெண்கள்தான் இந்த மண்ணிலே பக்தி நெறியை வளர்ப்பதற்கு பெரிதும் காரணமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நல்லா பேசினாங்க, அருமையாக உரையாற்றினாங்க. பெண்கள் தான் பக்தியை வளர்க்கிறார் என்று சொன்னாங்க. அந்த குடும்ப பாரத்தை முதுகில் சுமக்கிறத பெண்களால் இறக்கி வைக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு அழகான கருத்தோடு அதை நிறைவு பண்ணாங்க. இல்லை ஆண்கள் தான் பக்தியை வளர்க்கிறார்கள் என்ற அருமையான விஷயத்தை எடுத்துரைப்பதற்கு நம்முடைய திருச்சி நகைச்சுவை சங்கத்தினுடைய செயலாளரும் நல்ல பேச்சாளரும் மிகச்சிறந்த அமைப்பாளருமாகிய அருமை நண்பர் திரு சிவகுருநாதன் அவர்கள் உரையாற்ற வருகிறார். மரியாதைக்குரிய இந்த அருமையான பட்டிமன்றத்தின் நடுவர், நாங்கள் எல்லாம் பெரிதும் வணங்குகின்ற சொல்வேந்தர் அவர்களே, உலகெங்கும் இருக்கின்ற ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் நேயர்களே, அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, சாந்தாமணி சவுண்டாமணியா மாறி பேசிட்டு போனாங்க. கடவுள் அவரை மன்னிப்பாராக. ஏன்னா தலைப்புக்குள்ளாரியே அவங்க வரல. விவேகானந்தரை நம்ம ஏன் பெரிதாக கும்பிடுகிறோம், பெரிதாக வணங்குகிறோம், அவருடைய கொள்கையை ஏன் நாம் பெரிதாக பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், என்னுடைய பார்வையில் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை, அதனால் நாம் வணங்குகிறோம். அவருக்கு உங்களை மாதிரிலாம் கிடைச்சதுன்னு சொன்னால் இந்த நாட்டுக்கு அவர் கிடைக்காமலே போயிருப்பார். அது வரைக்கும் ரொம்ப நல்லது. மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை, ஏன் எதிர்காலத்திலும் சரி, கடவுளுக்காக, மக்களுக்காக, இந்த சமூகத்திற்காக பக்தி நெறியை மிகவும் போற்றி வளர்ப்பவர்கள் நாங்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கடவுளுக்கான பாசுரங்கள் எழுதுவதாக இருந்தாலும் சரி, பாடல்கள் எழுதுவதாக இருந்தாலும் சரி, கீர்த்தனைகள் எழுதுவதாக இருந்தாலும் சரி, எங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வேந்து எய்தும் பராபரமே சொன்ன தாயுமானவர் வாழ்ந்த பூமி இது. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே சொன்ன தாயுமானவர் வாழ்ந்த பூமி இது. இங்கே நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நடுவர் அவர்களே, சமீபத்தில் ஒரு ஆய்வு, அமெரிக்க நிறுவனம் ஒரு ஆய்வு செஞ்சிச்சு. எத்தனை பேர் படித்தோன்னு தெரியல. உலகத்திலேயே மிகச்சிறந்த 15 நகரங்களை தேர்வு செய்தார்கள். பல்வேறு காரணங்கள் அதுக்கு. அந்த 15 நகரங்களில் இந்தியாவில் தேர்வு செய்யப்பட்டது நம்முடைய தஞ்சாவூர். அதற்கு ஒரே காரணம் தஞ்சாவூரில் உள்ள பெரிய கோயில். அதற்கும் ஒரே காரணம் ராஜராஜ சோழன். கடைசியாக அந்த ஆய்வறிக்கையில் எழுதியிருக்கான், பொதுவாக பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்னு சொல்லுவோம்ல, அப்படிலாம் இல்லாமல்
எல்லாமே ஸ்ட்ராங். அதோடைய அஸ்திவாரம் பார்த்தீங்கன்னா மிக குறைந்த ஆழம்தான். இப்படி ஒரு அருமையான கட்டிடக்கலையில் சிறந்தவர்கள் நிச்சயமாக பக்தி நெறியிலும் மிகச்சிறப்பாக இருந்திருப்பார்கள். அவர்களை நாம் வணங்குகிறோம்னு சொல்லி ஒரு அமெரிக்க நிறுவனம் எழுதுதுன்னு சொன்னா நாங்கள் தான் காரணம். எல்லாமே நீங்கள் வேண்டிக்கிறதெல்லாம் கடவுள்கிட்ட ஒரு டீலிங் தான். எனக்கு இது செஞ்சா உனக்கு இது செய்கிறேன், எனக்கு இது கிடைச்சா உனக்கு செய்கிறேன். நாங்கள் அப்படிலாம் இல்லை. உங்கள் தொல்லை தாங்காமல் போய் கோயிலில் உட்காந்துருவோம். 63 நாயன்மார்கள் சொல்கிறோம்ல, 3 பேரை தவிர இசைஞானியார், காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசி நாயனார், இந்த 3 பேரை தவிர 60 பேர் எங்கால் தான். 60 பேர் நாங்கள் தானே. நடுவரவர்களே, ஒரு வீடு கட்டணும். வீடு கட்டணும்னா என்ன செய்யணும்? பிளாட் வாங்கணும், ஒரு லேஅவுட்டு அந்த இது மதிப்பீடு பண்ணணும், ஒரு ஸ்கெட்ச் போடணும், எந்த அளவுக்கு ஹால் இருக்கணும், ரூம் இருக்கணும், சமையலறை இருக்கணும், எல்லாம் செய்யணும். ஒரு என்ஜினியர்கிட்ட சர்வே வாங்கி எல்லாம் பண்ணணும், திட்டமிடணும். இப்படி கட்டினாதான் அது வீடு. ஆனால் மனசுக்குள்ளாரையே எங்கால் வீடு கட்டினாயா? மனசுக்குள்ளாரையே வீடு கட்டல, கோயில் கட்டினா. தொண்டை நாட்டில் பூசலார் நாயனார் உங்களுக்கு தெரியும். சிவனுக்கு கோயில் கட்டணும், பண வசதி இல்லை. என்ன பண்ணா? நம்மகிட்ட காசு பணம் இல்லை, மனசுக்குள்ளாரே கட்டணும்னு பெருசாக கட்டினாரியா. அஸ்திவாரம் கட்டினார், அகலமாக விமானம் கட்டினார், கோபுரம் கட்டினார், கலசம் வச்சார், காம்பவுண்டு கட்டினார், எல்லாமும் மனசுக்குள்ளாரே செஞ்சார். இது பாகுபலி பார்ட் 1. பாகுபலி பார்ட் 2 என்னன்னா, அதே தொண்டை நாட்டில் உண்மையிலேயே அந்த நாட்டு மன்னன் சிவனுக்கு கோயில் கட்டுறான். அவன் பிரம்மாண்டமாக கட்டுறான். பிரம்மாண்டமாக கட்டி கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கிறான். அந்த மன்னன் எந்த நாளுக்கு கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சாரோ அதே நாளில் பூசலார் நாயனாரும் மனசுக்குள்ளாரியே சிவனுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும்னு நாள் குறிக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, கும்பாபிஷேகம் நாளைக்கு நடக்க இருக்குது குடமுழுக்கு. இந்த மன்னனுடைய கனவுல சிவன் வரார். என்ன சொல்றார்? நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த நன்மை மிக்க ஆலயத்துள் நாளை நாம் புகுவோம். யாரு? பெருசா உண்மையிலேயே கோயில் கட்டின மன்னனுடைய கனவுல போய் இங்க ஊர் பூசலார் நாயனார் கட்டியிருக்கிற ஆலயத்துள் நாளைக்கு நான் போவேன். நீ இங்கு செய்ய துணிந்த தாபனத்தினை நாளைய தினத்தில் வைத்து கொள்ளாது, பின்னர் மற்றொரு நாளில் செய்வாயாக அப்படின்னு மன்னனுடைய கனவுல போய் ஒரு சிவபெருமான் சொல்லி அந்த குடமுழுக்கு தேதியை மாத்துறார். மறுநாள் நேரா அந்த ஊருக்கு திருநின்ற ஊருக்கு மன்னன் போயிடுறான். யாரா இங்க என்கிட்ட பர்மிஷன் வாங்காம, என்கிட்ட என்ஓசி வாங்காம இங்க சிவனுக்கு கோயில் கட்டுறதுன்னு தேடி பார்க்குறான். அந்த மாதிரி கோயிலே இல்லை. அப்புறம் இந்த பூசலார் நாயனார் கண்டுபிடிச்சி, நீ கட்டின கோயில் எங்கேயானவுடனே நெஞ்சை காட்டி இங்கு இருக்கிறது சிவனுக்கு நான் கட்டிய ஆலயம்னு சொன்னார்னு சொன்னா, இது மாதிரி ஒரு கதை உங்களால் சொல்ல முடியுமா? இதுதான் நாங்கள் காட்டுகின்ற பக்தி நெறி. பக்தி நெறியை நாங்கள் சிறப்பாக பின்பற்றுகிறோம், சிறப்பாக வளர்க்கிறோம். நேற்று மட்டுமல்ல, இன்று மட்டுமல்ல, நாளையும் அதை மிகச் சிறப்பாக செய்வோம் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வணக்கம். எண்ணிக்கை கணக்கில் எடுத்தாலும் நாயன்மார்களில் ஆண்கள் கூட, ஆழ்வார்கள்லேயும் ஆண்கள் கூட, பெண்கள் குறைவு. அதனால் அவர் நிறைய சைவ இலக்கியங்கள்லேருந்து ஆண் அடியார்களை பற்றி நிறைய சொன்னார். அந்த பூசலாருடைய கதையை கூட சொன்னார். கோயில் கட்டுவதற்காக நெஞ்சத்தில் கட்டிய அந்த கோயில், நின்ற ஊர் பூசலன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த நன்று நீடு ஆலயத்துள் நாளை நாம் புகுகின்றோமா. அந்த வார்த்தை என்ன முக்கியம்னா, நெடிது நாள் நினைந்து செய்த, அப்படியே இன்ச்சு பை இன்ச்சு நெஞ்சால கட்டினாராம். அந்த அருமையான பூசலாருடைய திருக்கோயில் அது அவர் நினைவூட்டினார். அதன்படி நம்முடைய நெஞ்சில் அவர் குடியேறினார். அவருக்கு நம்முடைய வாழ்த்து, பாராட்டு. இப்போது மிகச்சிறந்த பாடகியும் பேச்சாளரும் ஹரிகதை நிபுணரும் ஆகிய சகோதரியார் சுசித்ரா அவர்கள் உரை நிகழ்த்துவதற்காக வருகிறார்கள்.
బొమ్మ బొమ్మ తాతయ్య తయ్యనకు దినాకు నత్రదిన్ భజన్ కరే బొమ్మ బొమ్మ తాతయ్య తయ్యనకు దినాకు నత్రదిన్ భజన్ కరే ఉదనిత నత్రదని తితాం తోం తై తై గణపతి నాం సదా ఉదనిత నత్రదని తితాం తోం తై తై గణపతి నాం సదా. மேடையில் வீற்றிருக்கும் பெரியோர் அனைவருக்கும், இங்கு திரளாக குமிந்திருக்கும் அத்துணை பேருக்கும், தொலைக்காட்சி வாயிலாக இந்த அற்புதமான பட்டி மண்டபத்தை ரசித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நடுவர் ஐயா சொன்னது போல விநாயக சதுர்த்தி பட்டி மண்டபத்தை பேசுவதற்கு இதைவிட அற்புதமான ஒரு திருத்தலம் இருக்க முடியுமா அப்படின்னு தெரியாது. உச்சி பிள்ளையார் இருக்கக்கூடிய உச்சமான ஒரு திருத்தலம் இந்த திருச்சிராப்பள்ளி என்று சொல்லக்கூடியது. ஆனா உச்சி பிள்ளையாரை பத்தி மட்டும் பார்க்க கூடாது. இந்த ஊருக்கே பெண்ணாலத்தான பெருமை. இறைவனுக்கு இங்க பெயரே தாயும் மானவர் என்பது. இறைவனே பெண்ணாக வந்து ஒரு பெண்ணுக்காக பெண்ணாக வந்த திருத்தலம் இது. இதைவிட பெண்கள் தான் பக்தி நெறியை வளர்க்கிறார்கள் என்பதை யார் நமக்கு தெளிவாக வந்து சொல்ல வேண்டும்? அதுக்கு கூட ஆண்கள் தான் வர வேண்டி இருக்குங்கிறதையும், அதாவது அந்த சிவம் சொன்னதை இங்கு நம் சிவமையாவும் சொல்லுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அதே போல பராபரமே பராபரமேன்னு சொன்னார்கள். பராபரமே பராபரமேன்னு பாடியவர்க்கும் தாயுமானவர்னு பேரு, தந்தையுமானவர்னு பேர் இல்லை. ஆண்கள் கோவில் போகிறதுக்கும் பெண்கள் கோவில் போகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆண்கள் கோவிலுக்கு செல்வார்கள், பெண்கள் வீட்டையே கோவிலாக்குவார்கள். ஒன்றும் இல்லை, ஒரு அம்மா ஒரு குழந்தை பிறந்த உடனேவே தன் தாய் பாலுடன் சேர்த்து பக்தியையும் ஊட்டுகின்றாள் என்று சொன்னால் மிகையாகாது. ஏன்னா அவ பாடுற தாலாட்டு எப்படி இருக்கு? மண்ணு புகழ் கோசலை தன் மணி வயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சித்துவித்தாய் செம்பொன் சேர், கண்ணினன் மாமதில் புடைசூழ் களப்புறத்தின் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலே. இது ஆழ்வாருடைய பாசுரம். இதையே கொஞ்சம் எளிமையா சொல்லலாமா? லாலி 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 லாலி, வரம் தந்த சாமிக்கு வரமான லாலி, ராஜாதி ராஜனுக்கு இதமான லாலி, குறும்பான கண்ணனுக்கு குறும்பான கண்ணனுக்கு சுகமான லாலி, ஜகம் போற்றும் தேவனுக்கு விகையான லாலி, லாலி 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 லாலி. ஒரு தாலாட்டிலேயே பக்திய குழந்தையாக இருக்கும் பொழுதே ஒரு அந்த பருவத்திலேயே ஊட்டும் பெருமை பெண்ணுக்கு உண்டு. அதுபோல ஒவ்வொருத்தர் வீட்லயும் காலையில இருந்து ஆரம்பிப்போம். காலையில எம்எஸ் அம்மா சுப்பிரபாதம் இல்லாத வீடு எத்தனை இருக்க முடியும்? நமக்கெல்லாம் பொழுது விடியுது அப்படின்னு சொன்னாலே கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே அப்படின்னு கேட்டாதான் நமக்கு மட்டும் இல்ல, அந்த இறைவனே இந்த அம்மா குரலை கேட்டுத்தான் கண் விழிக்கின்றார். எம்எஸ் அம்மா குரல் இல்லைன்னா திருப்பதிங்கிறதே கிடையாதுங்க. அதோடு இல்லாம இந்த திருப்பதிக்காக எத்தனை பாடல்கள். அதுல குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா. இந்த குரலை கேட்கும் பொழுதே அத்தனை பேருக்குள்ளேயும் ஒரு பக்தி உணர்வு ஏற்படும். எம்எஸ் அம்மாவினுடைய குரல் அப்பேற்பட்டது. இது மாதிரி திருப்பதிக்கு நிறைய பாடல்கள் அவங்க பாடினாங்க. இசையின் மூலமாக பக்தியை பரப்பினார்கள், நாதத்தின் மூலமாக பக்தியை பரப்பினார்கள். ஆனால் அதன் பிறகு அவர்கள் செய்தது இன்னும் மேன்மையானது. வேதத்தின் மூலமாகவும் பக்தியை ரொம்ப அற்புதமாக வளர்க்கின்றார்கள். இன்றும் எப்படி தெரியுமா? இந்த ஆல்பம்ல இருந்து வரக்கூடிய ராயல்டி அத்தனையும் திருப்பதி தேவஸ்தானம் வேத பாடசாலைக்கே செல்லும் என்று இன்று வரை அதுல இருந்து வரக்கூடிய பணம் எல்லாம் அங்கதான் செல்கின்றது.
பெண்ணுக்கு வேதம் மறுக்கப்பட்டதாக இருக்கலாம், ஆனால் ஒரு பெண் நினைத்தால் நாதத்தால் வேதத்தை வளர்க்க முடியும் என்பதை எம்.எஸ். அம்மா நமக்கு காண்பித்திருக்கின்றார். பொதுவாக இறைவன் இருக்கக்கூடிய இடத்திற்கு கருவறை என்று பெயர். இறைவன் இருக்கக்கூடிய இடத்திற்கு கருவறை என்று பெயர். ஆனால் அந்த பரபிரம்மத்தையே தன் உள் சுமக்கின்றாள் என்பதினால் அதற்கு கருவறை என்று பெயர். இறைவனையே வளர்க்கின்ற பெண் பக்தியை வளர்க்க முடியாதா என்ன? அதனால் பெண்ணை விட பக்தியை யாரும் சிறப்பாக வளர்த்து விட முடியாது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேச்சையும் பாட்டையும் குரல்ல இணைக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லைங்க. பேச்சுக்கு சுருதி வேற, பாட்டுக்கு சுருதி வேற. அந்த சுருதியை பற்றிய கஷ்டம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அது ரெண்டையும் ஒன்றா இணைக்கிற அந்த ஒரு முயற்சிக்கு உங்களுக்கு ஒரு தனி பாராட்டு சொல்லணும். ரொம்ப கஷ்டம் அது. அதனால தான் நான் பாடுறதில்லை. வாழ்க. இப்போ இவங்க ரொம்ப பாடி நம்மளை வேறு மாதிரி ஒரு உலகத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. மறுபடியும் நாம் இந்த பூமிக்கு வரணும். இப்போ அதுக்கு நம்ம இயல்பாக சிரிக்கணும், சந்தோஷப்படணும், ஒரு வாய்ப்பு வேணும். இதை செய்யறதுக்கு யார் நமக்கு வசதியானவர்னா நம்முடைய திருச்சி நீலகண்டன் அவர்கள். அதுக்கு அவருடைய பேச்சு பாணியே தனி. ஒரு சின்ன விஷயத்தை அவ்வளோ அழகாக அவர் பேசி காட்டுவார். ஆற்றல் வாய்ந்த பேராசிரியர் நம்முடைய அன்பு தம்பி நீலகண்டன் அவர்களை ஆண்களை காப்பாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் செய்த தவம் ஐயா சுகி சிவம் அவர்களை நெஞ்சார வணங்குகிறேன். நடுவர் அவர்களே, இந்த ஆண்கள் தான் பக்தியை வளர்க்கிறார்கள் அப்படின்னு தானே ராசராசனை சொன்னீங்க, ஆண்டாள் நாச்சியாரை சொன்னீங்க, எல்லாத்தையும் சொன்னீங்க. நான் ஒன்றும் மறுக்கலை. பக்தியை வளர்த்தவர்கள் ஆண்களா பெண்களா தலைப்பா, இல்லை பக்தியை வளர்ப்பவர்கள் ஆண்களா பெண்களா தலைப்பா? இன்னைக்கு யார் வளர்க்குறா அப்படின்னு தான் அவங்க. நீங்கள் கோயிலை கட்டுகிறீர்கள், நாங்கள் உங்களையே கட்டுகிறோமேன்னு. நீங்கள் எங்களை கட்டுனதுக்கு அப்புறம்தாம்மா நாங்கள் கோயிலையே கட்ட ஆரம்பிச்சோம். ஏன்னா ஒரு பாவத்துக்கு ஒரு பரிகாரம் செய்ய வேண்டாமா? அப்புறம் அடுத்து வந்த என் தங்கச்சி வேற, நீங்கள் கோயிலை வீட்டை விட்டு கோயிலுக்கு போகிறீர்கள், நாங்கள் வீட்டையே கோயிலாக்குகிறோம் அப்படின்னு. ஆனால் ஒன்றுமா, அந்த வீட்டு கோயிலில் மட்டும் ஆதி காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்களே அர்ச்சனை பண்ணுறீங்க. நாங்கள் மௌன சாமியாக மட்டுமே இருக்கிறோமேம்மா. ஏம்மா ஏம்மா ஏம்மா? இப்போ சார் வேற ஒன்றும் இல்லை சார். நீங்கள் பக்தி உடையார் காரியத்தில் பதறார். ஒரு வித்து முளைக்கும் தன்மை போலே மெல்ல செய்து பயனடைவார். இதுதான் மகாகவி பாரதியார் பக்திக்கு கொடுத்த இலக்கணம். பக்தி உடையவர் பதறமாட்டார். ஏன் டென்ஷன் ஆவறீங்க? ஏன் டென்ஷன்? இப்போ நான் கேட்குறேன், பக்தி உடையவர் ஏன் பதற மாட்டார்னா, எவன் எளிமையாக இருக்கானோ அவன் பதற மாட்டான், எவன் பக்தியோடு இருக்கிறானோ அவன் எளிமையாக இருப்பான். இப்போ யார் எந்த அணி எளிமையாக இருக்குதுன்னு மேடையை பாருங்க. அவங்க அலங்காரத்தோடு இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அப்படிலாம் இல்லை. அவங்களால இதை விட எளிமையாக வர முடியல சார். நீங்கள் இப்போ இது பிள்ளையார் சதுர்த்தி தானே. ஒருத்தர் தங்க அலங்காரம், ஒருத்தர் வைர அலங்காரம், ஒருத்தர் மாணிக்க அலங்காரம். நம்ம கேஸ் எல்லாமே விபூதி அலங்காரம். மீறினா சந்தன காப்பு அலங்காரம். வேற ஒரு அலங்காரம் கிடையாது. நீங்கள் மேக்கப் போட்டவருங்க இருக்காரு வச்சுக்கிட்டு தான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கு 2 மணி நேரம் போடுறாங்க சார். ஒவ்வொருத்தர். நான்லாம் என் கல்யாணத்தினி கூட பவுடர் அடிக்கலை சார். கல்யாணத்தினு கூட பவுடர் அடிக்கலை. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் எளிமையாக இருப்பது யார் அப்படின்னு தான். வேற ஒன்றும் இல்லை. ஒரு 100 ரூபா வேட்டியை வச்சே, சார் 100 ரூபா கூட வேண்டாம் சார், ஒரு ரேஷன் வேட்டியை வச்சே நம்மால் தீபாவளியை கொண்டாடிடுவான் சார். கொண்டாடிடுவான்.
ஆனால் அவங்க இருக்க கடற்கடையாக ஏறி இறங்குறாங்க சார். நான் சொல்கிறேன், சமீபத்தில் தீபாவளிக்கு ஒரு நீதிபதி சொன்னார் சார், குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பட்டாசு வெடிச்சிடணும். தீர்ப்பு வந்துச்சா? என் ஆதங்கமெல்லாம் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள புடவையை எடுத்துடணும். ஒரு தீர்ப்பு ஒழுங்க, ஒரு தீர்ப்பு வரீங்க. கடற்கடையா ஏறி ஒருத்தன் கடை வாசல்ல உட்காந்துட்டு அழுதுகிட்டு சொன்னான் சார் மனைவிகிட்ட. அந்த காலத்துல பெண்கள் ஆண்கள்லாம் இளத்தலையை உடுத்திக்கிட்டாங்களே அப்படின்னா மனைவி சொன்னாங்க, பாவங்க அவ புருஷன் எத்தனை மரம் ஏறி இறங்கி இருப்பானோன்ட்டான். மயிலுக்கு தோகை அழகு, சரிங்களா? சேவலுக்கு கொண்டை அழகு, குயிலுக்கு குரல் அழகு, சரிதானுங்களா? ஒரு யானைக்கு தந்தம் அழகு. ஆனா தனக்கு எது அழகா இருக்குதோ அதையே உடைச்சி பாரதம் எழுதுவதற்கு எழுதுகோலா கொடுத்தாரு என்பது பிள்ளையார் என்ன சொல்றார்? ஆண்னா நமக்கு அழகு முக்கியமில்லை, அது பயன்படுவதுதான் பேரழகு என்று ஆண் நிரூபித்திருக்கிறார். அது மட்டுமல்ல. இப்ப நான் இப்படி சொல்றேன், நீங்க எளிமையா இருக்க முதல்ல கத்துக்குங்க, அப்புறம் பக்தியை வளர்ப்பீங்க. இப்ப நான் கேட்கறேன், ஏன் சார் பிள்ளையார் எங்க பார்த்தாலும் கரையிலே உட்கார்ந்துருக்கார்? ஆத்தங்கரையில உட்கார்ந்துருக்கார், குளத்தங்கரையில உட்கார்ந்துருக்கிறார். ஏன் அவர் கரையிலேயே உட்கார்ந்துருக்காருன்னா, அவர் கல்யாணம் பண்ணிக்கல, கரையேறிட்டார். சத்தியமா கல்யாணம் பண்ணினவன் கரையேறவே மாட்டான் சார், கரையேறவே மாட்டான். வாய்ப்பே கிடையாது. நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்களே. நீங்க பிள்ளையாரை பார்த்து ஆண்கள் எல்லாம் எப்படி சாமி கும்பிடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? பார்த்துட்டு விக்ன விநாயகா என்ன விக்னமில்லாம காப்பாத்துப்பா, ராஜகணபதி என்ன கம்பீரமா காப்பாத்துப்பா, செல்வ விநாயகா எனக்கு செல்வத்தை கொடுத்து காப்பாத்துப்பா, வித்யா கணபதி எனக்கு கல்வியை கொடுத்து காப்பாத்துப்பா. அப்படியா சார் ஆம்பளையெல்லாம் வேண்டுவான்னு நினைக்கிறீங்க? நல்லா ரெக்கார்ட் பண்ணுங்க சார், உலகம் முழுக்க இந்த செய்தி போகட்டும். சத்தியமா ஆம்பளை எல்லாம் பிள்ளையாருக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு என்ன தெரியுமா வேண்டுவான்? கல்யாணம் பண்ணனது தப்புதான். இந்த முடிவெடுத்த மூளையை நானே கொட்டிக்கிறேன். பேசாம உன்ன மாதிரி இருந்திருக்கலாம். அடுத்த பிறவிலாவது என் கண்ணை துற. நீங்க இப்படி சொல்லி முடிக்கிறேன். பக்தியின் அடையாளம் எளிமை என்றால் எளிமையின் அடையாளம் ஆண்கள். எனவே பக்தியை வளர்ப்பவர்கள் ஆண்கள். வாய்ப்புக்கு நன்றி. இது வரைக்கும் பிள்ளையாரை கும்பிடுறதுக்கு இதான் அர்த்தம்னு தெரியுது. ஆனால் அவர் சொல்கிறாரு, கல்யாணம் ஆகாதவனும் அதே தான் பண்ணுறான். பிள்ளையார் கும்பிடும்போது அவன் என்னத்துக்கு இப்படிங்கிறான் தெரில, யோசிக்கணும். ஆனால் நீலகண்டனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டால், எந்த இயல்பான ஒரு விஷயத்தையும் நகைச்சுவையாக சொல்லுகிற ஆற்றல் அவருடைய தனித்த சிறப்பு. ப்ரெசன்டேஷன், அதை எப்படி ப்ரெசன்ட் பண்ணால் அது ஹியூமராக மாறும் அப்படிங்கிறது பேச்சுக்கலையில் ஒரு பெரிய சிரமம். பேச்சுக்கலையில் அது அவருக்கு இயல்பாகவே அமைந்திருக்கிறது. அது ஒரு தனித்த கொடை அவருக்கு. ஆனால் அவருக்கு இந்த கல்யாணமும் ஆயிருக்கு இல்லையா, அதனால் என்ன நடக்குதுன்னா அது கரெக்டாக பொருந்துது. அது ஒரு பெரிய பாக்கியம் அவருக்கு. ரொம்ப அழகாக சொன்னார், பக்தி எளிமையோடு சம்பந்தப்பட்டது. அதான் அவருடைய மெசேஜ். வாழ்க. இல்லை பெண்கள் தான் பக்தியை வளர்த்தவர்கள் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறதுக்கு பல்வேறு இலக்கியங்களில் படிப்பும் பல்வேறு நூல்களில் பயிற்சியும் உடைய ஒரு மிகுந்த நாவீறு பெற்ற நங்கை, நல்ல பேசுகிற ஆற்றல் உடையவர்கள். நான் அவங்களை அறிமுகப்படுத்தும் போதெல்லாம் சொல்வேன், பன்மொழி புலவர் பர்வீன் சுல்தான். பன்மொழி புலவர். விநாயக சதுர்த்தி தினமான இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஜீ தொலைக்காட்சி நேயர்களே, இந்த அவையிலே திரளாக கூடி நின்று இந்த சொற்சிலம்பங்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் உறவுகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கமும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்களும். வி நாயகன் என்றால் என்ன பொருள் என்றால், வி என்றால் இல்லை, தனக்கொரு தலைவன் இல்லாதவன் என்று பொருள்.
தனக்கொரு தலைவன் இல்லாத மூலக் கடவுளாக இருக்கக்கூடியவர் விநாயகர். இந்த விநாயகருக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு தத்துவம் உண்டு. இன்றைக்கு அவருடைய சதுர்த்தி. நாம் எல்லோரும் ஜாதி மத இன வேறுபாடுகளை கடந்து விநாயகனுடைய சதுர்த்தியை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு மாபெரும் தத்துவத்தை விநாயகர் நம் அனைவருக்கும் சொல்லுகிறார். அதில் குறிப்பிட்ட ஒரே ஒரு ரகசியம், மேடையில் இருக்கக்கூடிய எளியவர்களுக்கும் அதை சொல்கிறேன், நடுவர் அவர்களுக்கும் அது பொருந்தும். விநாயகனுக்கு மட்டும்தான் தொப்பை அழகு. அதில் ஒரு பாம்பு பெல்ட் அப்படி கட்டிட்டு உட்கார்ந்துருப்பார். எனக்கு முன்னால் பேசிய நீலகண்டன் அவர்கள் நம்மையெல்லாம் சிரிக்க வைத்தார்கள். நாங்கள் 3 பேரும் உட்கார்ந்து அவருடைய சிரிப்பான பேச்சை கேட்டு சிரித்து கொண்டிருந்தோம். நான் மட்டும்தான் ஏன் சிரிக்கிறோம் என்று சிரித்த பிறகு சிந்தித்து கொண்டிருந்தேன். சிரிக்க வச்சுட்டு போறதுக்காக இல்லை. பக்தி நெறி என்பது ஒரு மிகப்பெரிய தவம். அலங்காரத்திலும் அது வாய்க்கக்கூடும், எளிமையிலும் அது வாய்க்கக்கூடும். வெறும் எளிமையாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் பக்தி நெறியை வளர்த்து விடுவார்கள் என்கின்ற அந்த வாதத்தை அடிப்படையில் நான் மறுக்கிறேன். அடிப்படையில் நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன், யார் ஆண் யார் பெண்? ரொம்ப அழகா நாங்க சொல்றோம். திருப்பி நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுல நான் ஒண்ணு கேட்கிறேன், உங்களுக்கெல்லாம் கல்யாணமானதே பெரிய விஷயம். அந்த தியாகியை முதல்ல நான் பார்க்கணும். அந்த அம்மா வேணான்னு இவர் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு, அந்த அம்மா எங்கெங்கெல்லாம் எந்தெந்த கோயிலெல்லாம் சுத்துதுன்னு யாருக்கு தெரியும்? பெண்களை அவ்வளவு சீக்கிரமா எளிமைப்படுத்தி விடுவது, அவ்வளவு சீக்கிரமாக கேலி செய்து விடுவது. ஆனால் பெண்ணினுடைய பக்தியின் பலம் என்ன தெரியுமா? நீங்கள் 1000 கேலி செய்தாலும் உங்களோடு மதிப்பு குறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாபெரும் சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்தி கொடுக்கின்ற பலம் அது எது? ஒன்றும் இல்லைங்க. மீரா என்கின்ற ஒரு பெண், அவள் கிருஷ்ணனின் மீது காதலாக இருக்கிறாள். அவளால் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியவில்லை. கிருஷ்ணனை நோக்கியே தவம் இருக்கிறாள். கிருஷ்ணா கிருஷ்ணா என்கிறாள். அவள் கோவிலுக்கு போக வேண்டும் என்கிறாள். கூட இருக்கக்கூடியவர்கள் ராஜஸ்தானிகள், ராஜபுத்திரர்கள் மறுக்கிறார்கள். இல்லை, நீ கோயிலுக்குள் போகக்கூடாது. ஏன் என்று கேட்கிறாள் அந்த பெண். ஏன்? அந்த சமூகம் தந்த பதில் என்ன தெரியுமா? நீ பெண், அதனால் நீ கோயிலுக்குள் போய் அவனை தொட்டு பூஜை செய்ய முடியாது என்று சொன்னவுடன் மீரா சொன்ன வாசகம்தான் இது. யார் ஆண்? இந்த உலகத்தை பரிபாலித்திருக்கிறானே அந்த கிருஷ்ணன் என்கின்ற புருஷோத்தமன் தானே ஆண். கூட இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களும் கோபியர்கள் தானே. பக்தர்கள் எல்லாம் பெண்கள் தானே. அவர்கள் எல்லாம் ஜீவாத்மாக்கள் எல்லாம் பெண்கள் தானே. பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் தானே அந்த ஆண் என்கின்ற பரமாத்மாவோடு சேர முடியும் என்று பக்தர்களை எல்லாம் பெண் என்று அழைத்தவள் மீரா. பெண் என்கின்ற மனநிலையில் இருக்காமல் உங்களால் பக்தியை செலுத்த முடியாதுங்கிற நானு. இதை நான் மட்டும் சொல்லல, திருநாவுக்கரசர் சொல்கிறார், திருவெம்பாவையை இயற்றிய மாணிக்கவாசகர் சொல்கிறார். பெண்ணாக இருந்து கொண்டுதான் நான் உன் அடியை சேர முடியும் என்று திருநாவுக்கரசர் எடுத்த பாடல்தான் முன்னம் அவனது நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனது ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். அம்மன் அப்பன் அத்தனையும் மறந்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரத்தை தன்னை மறந்தாள், தன் நாமம் துறந்தாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே என்கின்ற முழு சரணாகதியை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் நீங்கள் பெண்ணாக மாறாமல் முடியாது. ஓன் என்கின்ற கொம்போடு இருக்கக்கூடியவர்களுக்கு பக்தி வாய்க்காது. பெண் என்ற அந்த கொம்பை நீங்கள் எப்பொழுது தாழ்த்தி கொள்கிறீர்களோ அப்பொழுதுதான் அந்த பக்தி உங்களுடைய வசப்படுமே தவிர, கொம்போடு இருந்தால் நந்தி போல் வெளியில் தான் இருக்க, உள்ள வர முடியாது. முதலில் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற 4 வகைகளில் சரியை என்கின்ற பக்தி நிலை காதலாகி கனிந்து கசிந்து மல்குகின்ற, கண்ணீர் மல்குகின்ற அந்த ஆற்றல் ஆண் என்கின்ற அகங்காரத்திற்கு உண்டா? அவ்வளவு எளிமையாக நீங்கள் பெண்களை குறித்து பேசுகிறீர்கள். இப்ப நான்லாம் ஆண்கள் குறித்து உங்ககிட்ட மொச்சமா பேசினேன்னா இன்னைக்கு நைட்டே சைனைட் சாப்பிட்டுருவீங்க நீங்க. அந்த அளவிற்கு அவமானப்படுத்தி பேசிவிட முடியும்.
ஆனால் பேசாமல் இருக்கிறோமே, அந்த மாண்புதான் பெண்களுக்கு இந்த பாரத திருநாடு, இந்த தமிழ் மரபு கொடுத்திருக்கக்கூடிய அற்புதம். ஆண்கள் எங்களுக்கு வேண்டும். நான் இப்படி சொல்லுகிறேன். நீலகண்டன் போன்றவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இன்னைக்கு ரொம்ப கோபமா இருக்க உங்க மேல. நான் பாருங்களேன், ஆண் என்பவன் வானம், பெண் என்பவள் பூமி. வானத்தை பார்க்காமல் பூமியில் வாழ்ந்து விடலாம். ஆனால் வானம் இல்லாமல் பூமி இல்லை என்பதனை புரிந்து கொண்டிருக்கின்றவர்கள் நாங்கள். வானம் ஆண்களாக இருக்கிறார்கள், பூமி பெண்களாக இருக்கிறார்கள். பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை விஞ்சும் தாய்மனம் உண்டு. கோவிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாய்மையும் கடவுளும் ஒன்று. என்ன பெருசா ஆம்பளை 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 இருந்துட்டு போங்கள. நான் ஒரே ஒரு தத்துவத்தை மட்டும் இன்னைக்கு சொல்லிட்டு போறேன். ஒரே ஒரு தத்துவத்தை மட்டும் இன்னைக்கு சொல்லிட்டு போறேன். கல்கட்டா போயிருந்த போது காளி கோயிலுக்கு போயிருந்தேன். காளி நாக்க தொங்க போட்டுட்டு வேகமா இருக்கிறா. அவ்வளோ வேகமா இருக்கிற அம்மா கிட்ட என்னத்தை கேட்கறது? எனக்கு ஒரு டவுட்டு. நான் உட்காந்துட்டேன். கிட்ட போய் பார்த்தேன், நாக்கு இப்படி தள்ளி இருக்குது. கிட்ட போய் பார்த்தா அந்த பூசாரி சொன்னாரு, இது கோவமா இருக்கிற அம்மா இல்லை. நான் சொன்னேன், இவ்வளோ கோவமா இருக்கிறேன். கோவமா இருக்கிறது, கோவம் தனிஞ்ச இடம் அதுன்னு. என்ன விஷயம்னு கேட்டா, அவர் ஒரு புராணத்தை சொன்னார். சொல்லிட்டு அந்த புராணத்தினுடைய கதை, அந்த அம்மா ரொம்ப கோவமா இருக்கும் பொழுது, அந்த அம்மா ரொம்ப கோவமா இருந்தது காரணமே சிவம் தான். என்ன பண்றது, அவர் பேரும் அதுவா இருக்குது. சிவம் மேல கோவம் சக்திக்கு. அது பாட்டுக்கு எழுந்திரிச்சு போயிட்டாங்க. சிவம் என்னன்னே கண்டுக்கல, தியானத்துல போயிடுவார்ல அவர் எப்பவுமே. சக்திக்கு கோவம் வந்துச்சுன்னா சிவம் என்ன பண்ணுவீங்க? சைலண்டா போயிருவீங்க. இப்போ நான் ஒன்று சொல்றேன், நாங்கள் கோச்சிக்கிட்டு போறோம். நான் ஏன் போறோம் தெரியுமா? இன்னைக்காவது புரிஞ்சுக்கோங்க. கூப்பிடுவீங்கிறதுனால தான் போறோம். அப்படியே போறதுக்காக போலையா, கூப்பிடவே வரலைங்க சிவன். அந்த அம்மா கடந்து ஆடுது, உடம்பெல்லாம் அருந்து அருந்து விழுது, 108 இடங்கள்ல விழுது. தொப்புள் விழுந்த இடம் காஞ்சிபுரம், தொட விழுந்த இடம் கயா, நாக்கு விழுந்த இடம் தட்சிணேஸ்வரம். 108 திருத்தலங்கள்ல விடுறா. உடம்பெல்லாம் விழுந்து சூட்சுமமா ஆடிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் போய் கேட்கறாங்க, விஷ்ணு கிளம்புறாரு. லக்ஷ்மி சொல்லிட்டாங்க, உட்காந்துக்கோ, ரொம்ப கோவமா இருக்கு, அந்த பொண்ணு பக்கத்துல போவாது. பிரம்மா போறார், சரஸ்வதி உட்கார சொல்லிட்டாங்க. நேரா சிவகணங்கள் வந்து சிவம் கிட்ட சொல்றாங்க, என்னய்யா உங்க மிஸ்ஸஸ் இப்படி ஆடிக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் போங்க. நேரா சிவன் போனார். சக்தி ஆடிக்கிட்டு இருக்காவ, வெடிச்சதுன்னா சூட்சுமா வெடிச்சதுன்னா உலகம் வெடிச்சிடும். போனா ஆடிக்கிட்டே இருக்கிறா, என்னன்னு தெரியல. ஏதோ ஒன்று செஞ்சாரு சிவன். அந்த காளி கோயில்ல காளிகாட்டில் நான் பார்த்தேன் அந்த ரகசியத்தை. ஒன்றும் இல்லை, அந்த ஐயா தான் சிவம் சுகிசிவம் ஐயா தான் சொன்னார், நாக்கு வெளியில தள்ளனா கோபம் அடங்கின இடமா அது. காளியினுடைய போஸ்டர் இருக்குல்ல, அது கோபம் அடங்கின இடம். எது கேட்டாலும் கிடைக்கும். கோபமா இருந்தாதான் எதுவும் கிடைக்காது. கோபம் அடங்கின நேரத்துல தான் நாக்கு வெளியில வந்துருச்சு. நாக்கு வெளியில வந்தது கோபம் அடங்கிய ஒரு சின்ன சிரிப்பு இருக்கும் காளிகிட்ட. என்ன மேட்டர்னா, ஒன்றும் இல்லை, சிவன் சக்தியிடம் சொல்கிறார், ஏ நான் வந்துட்டேம்மா, இந்தாம்மா, இன்னைக்கு காலில் விழுந்துட்டார். காளி வேகத்துல விழுந்தது யாருன்னு தெரியாம ஓங்கி மிதிச்சிருச்சு. நீங்க காளி படத்தை இன்னைக்கு எடுத்து பாருங்க, காலில் அந்த அம்மா மிதிச்சிட்டு இருக்கிறதே சிவபெருமானத்தான். அதான் ரகசியமே. மிதிச்ச உடனே, ஐயோ நான் நினைக்கிற சாமி என் காலடிக்கு வந்துருச்சா அப்படின்ன உடனே கோபம் தணியுது. காளி என்கின்ற ரகசியமே சிவன் சக்தியிடம் சரணடைந்த அந்த தருணம் தான். இது அந்த சிவபெருமானுக்கு புரிந்தது போல் காளியிடமும் பெண்களிடமும் தன்னை முழுமையாக சரணாக கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த உலகத்தின் ஆகப்பெரிய தத்துவம் என்று சில சிவபெருமான்களுக்கும் புரிந்தால் நிச்சயமாக இந்த உலகத்தில் பெண் என்கின்ற தத்துவம் தான் பக்தியை வளர்ப்பதற்கான ஒரே வாய்ப்பு. ஆண்கள் கூட பெண்களாக தன்னை நினைத்து கொள்ளாமல் பக்தி நெறியில் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது என்பதுதான் நம்முடைய தமிழ் மரபின், இந்தியாவின் தத்துவம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். சாரின்னு சொன்ன உடனே விட்டுட்டா பரவாயில்ல, ஏறி மிதிச்சாதான். இதை எல்லாரும் கேட்டுட்டு இன்னைக்கு வீட்டுக்கு போய்
எல்லா ஆண்களுக்கும் என்னுடைய அனுதாபங்கள். அவங்க ஒன்று சிரிக்கணும்னா நீங்கள்லாம் மிதிப்படணும். ஆனால் அது அழகாக சொன்னீங்கம்மா. காளியினுடைய அந்த புன்முறுவல் இடத்துல ஒரு குழி இருக்கும். கல்கத்தா காளியை நீங்கள் வந்து உத்து பார்த்தா இந்த இடத்துல ஒரு சிரிப்போட குழி இருக்கும், அதை கவனிக்கணும். நீங்கள் கோபத்தை வெளிக்காட்டினீங்கன்னா உறவு போயிடும். கோபத்தை வெளிக்காட்டினா உறவு போயிடும். கோபத்தை உள்ளேயே வச்சா உயிர் போயிடும். கோபம் வராமல் வாழ முடியாது. வர்ற கோபத்தை வெளியேற்றுற டெக்னிக் நமக்கு தெரியும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. பெரிய புராணத்தை ரொம்ப அருமையாக பேசுனீங்க. பெரிய புராணத்தில் என்ன அழகாக அந்த இடத்த கொண்டு வந்து பெரிய புராணத்தை பர்வீன் சுல்தானா பேசுவது தான் இன்றும் இந்தியாவின் தனிச்சிறப்பு. நான் உயிரோடு இருக்கிற வரை இந்தியா அப்படித்தான் இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ளும். வாழ்க, வாழ்த்துகிறேன். பாருங்க, 3 பேருமே எவ்வளோ பெரிய ஜெம்ஸ் பாருங்க. அவங்க ஒரு கோணத்தில் அப்படியே நம்மளை அசத்துனாங்க. பாடி அவங்க அசத்துனாங்க, பேசி அவங்க அசத்துனாங்க. அவர் ஒரு ப்ரெசன்டேஷன் டெக்னிக் எவ்வளோ அழகாக சிவகுரு பண்ணார். அட நீலகண்டன் என்ன ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து அதை அப்படியே பெருசாக்கி எவ்வளோ மகிழ வச்சார். இதுதான் தமிழின் மிகப்பெரிய வித்தை. இவர்கள் மனிதர்கள் அல்ல, சித்தர்கள். ரசவித்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். இதில் மிகப்பெரிய சித்தர் இப்போது வரப்போகிறார். நகைச்சுவை சித்தர் நண்பர் மோகன சுந்தரம். எனக்கு முன்னால் பேசிய பன்மொழி புலவர் பர்வீன் சுல்தானா அவர்கள் ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. பர்வீன் சுல்தானா பேசினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்புற மாதிரியே பேசும். இப்போ யார் போய் காளியை போய் பார்க்கறது? இந்த நடுவர் வேற லைட்டாக கண்ணத்தில் குழி விழுது போய் பாருங்கன்னு. போய் பாருப்பா. இந்த டூரிஸ்ட் கம்பெனி வச்சுக்கிறவங்க பேசுகிற மாதிரி இது. ரொம்ப அற்புதமாக பேசுனாங்க. போகிற போக்கில் நாங்களாம் ஏன் வீட்டை விட்டு வெளில போகிறோம் தெரியுமா, நீங்கள் கூப்பிடுவீங்கன்னு. அதெல்லாம் அந்த காலம். இப்போ போங்களேன், எப்படியும் வந்துடுவீங்கன்னு கூப்பிட்றதில்ல. என்ன பேச்சு! சிவன் காலம் மெரிச்சு அந்த சொல்லும்போது அந்த டோன் பார்த்தீங்களா, அவ்வளோ கோபம். காளிக்கு இல்லை, பர்வீன் சுல்தானாக்கு. இல்லை, கேட்ட கேள்வி எங்கள் அணிலேருந்து நல்லா சொன்னாங்க. கேட்ட கேள்வி புராண இதிகாசங்கள், இது பக்தி நெறியை வளர்ப்பது யார்? ஆண்களா பெண்களா? எல்லாமே. இந்த பெண்களுக்கு உரிய ஒரு விசேஷம் என்னென்னா, சின்னத விஷயம் கூட பெருசாக பேசுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? குழந்தைங்க மாதிரி. இந்த குழந்தைங்க பார்த்துக்கிறீங்களா சார்? சின்ன படிக்கட்டு இருக்கும், அதுக்கே அதுங்கள 1 2 3ன்னு குதிக்கும். குதித்து அதுவே கை தட்டிக்கும். நம்ம குழந்தை தானே, நம்மளும் கை தட்டணும். இப்போ நீங்கள் தட்டினீங்களா அவங்க பேசும்போது? அந்த மாதிரி. அது உடனே 2வது படிக்கட்டு ஏறி குதித்து கீழே வந்து செல்ற தேய்ச்சிக்கும். பெண்கள் ஆமாங்க, என் ஒய்ஃப் கனவுன்றதுங்க நொடி, 10 நொடி 20 நொடி வர்றது தான் கனவு. அதான் ஆராய்ச்சியாளர் சொல்கிறான். திடீர்னு என் ஒய்ஃப் என்கிட்ட வந்து நேற்று ஒரு கனவு கண்டேன்னாங்கன்னா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். 1 ஹவர் சொல்லுவாப்புல, இன்டர்வலே விடாமல். ரொம்ப சார், பக்தி நெறியில் சிறந்தவர்கள் நீங்கள் ஒன்றும் இல்லை, கோயிலில் போய் பாருங்கள், தெரிஞ்சிடும். ப்ராக்டிக்கல். நான் ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனைக்கு கொடுத்தேன். என் பக்கத்தில் ஒரு அம்மா அர்ச்சனைக்கு கொடுத்தது நான் பார்த்தேன். அந்த கொடுக்கும்போது அந்த தேங்காய், அந்த அம்மா கொடுத்த தேங்காய் பெருசு. பக்தி நெறியை வளர்க்குறவங்க இவங்களாம். பெரிய தேங்காய் கொடுத்தது. உள்ளே போச்சு ஒரு 10-15 தேங்காய் தட்டு. அதில் ஐயர் என்ன பண்ணிட்டார், திருப்பி எடுத்துன்னு சார், கோயில் கருவறைக்கு உள்ளே போயிட்டு வெளியில் நம்ம கைக்கு வர பொருள் பிரசாதம். இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு சார், தட்டு மாற்றி கொடுத்துட்டார். இந்த அம்மா கொடுத்தது பெரிய தேங்காய், திருப்பி கொடுத்தது சின்ன தேங்காய். மூஞ்சியே மாறிடுச்சு. என்ன ஐயரே, கண் தெரியலையா இருந்துச்சு. அவரு அப்படியே பயந்துட்டாரு. என்ன பெரிய தேங்காய் கொடுத்தேன், சின்ன, ஐயோ மாற்றிட்டேம்மா.
என்ன கண்ணு பார்த்து வேலை செய்ய மாட்டேன், என்ன வேலை செய்ய நீ சார்? அது பிரசாதமாகவே நினைக்கல. ஏன்னா அந்த அம்மா பயபக்தியாக வாங்கலை, தேங்காய் குருமாக்கு வாங்கியிருக்கு. இந்த சின்ன தேங்காய் குருமாக்கு பத்தாது, அதனால பெரிய தேங்காய் சொல்லிட்டுங்க. அந்த அவரு என்ன பண்ணாரு, கோச்சிக்காதீங்கோ, அடுத்த வாரம் வாங்கோ, உங்களுக்கு பெரிய தேங்காய். அப்போ வாரம் நீ மாற்றி குத்துனுக்கிறியா சொல்லிட்டு கடைசியாக ஒன்று சொல்லிச்சிங்க, அந்த அம்பாள் தான் உனக்கு கூலி கொடுக்கணும்னுச்சு. முடிஞ்சுது, தேங்காய் மாறிடுச்சு. பக்தி நெறி சார், பக்திக்கே புது புது அர்த்தம் சார். இவங்க எந்த புராணம் அதெல்லாம் உட்காந்து படிக்கிறது இல்லை, சீரியலோட சரி. பக்திக்கு புது புது அர்த்தம். அன்னைக்கு கோயிலுக்கு என் ஒய்ஃபோட போனேங்க. இந்த சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா சண்டிகேஸ்வரர் ஒரு சாமி இருக்கும், பார்த்துக்கிறீங்களா? உற்சவர் கூட வரும். இந்த சண்டிகேஸ்வரர் கிட்ட யாராவது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, போய் சிட்டிகை போடுவாங்க, சில பேர் கை தட்டுவாங்க. அதுக்கு உண்மையான காரணம்னு எனக்கு தெரிஞ்சது 2 விஷயம். ஒன்று, அவர் தவத்துலையே இருப்பார், ஆனால் நம்ம போயிட்டு அவர் நான் வந்துட்டு போகிறேன் சொல்லிட்டு வரும். இன்னொன்று, அவர் தான் சிவனுக்கு அக்கௌண்டன்ட். சிவன் கோயிலேருந்து ஒரு துரும்பு கூட எடுத்துகிட்டு வரக்கூடாது, சிவன் சொத்து குலநாசம். அதனால் அவர்கிட்ட போய் அக்கௌண்டன்ட் அவர்கிட்ட போய் கையை அப்படி தட்டிட்டு நான் உங்கள் கோயிலேருந்து ஒன்றும் எடுத்துகிட்டு போகலன்னு சொல்லணும். அதுதான் உண்மை. அன்றைக்கி என் ஒய்ஃப் சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் டமால்னு தட்டான் சார். அது உண்மையிலே கைலாசத்துக்கே கேட்டிருக்கோம், அவ்வளோ சத்தம். எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க, எனக்கு அசிங்கமாயிடுச்சு. நான் நேராக போய் ஏன் இவ்வளோ சத்தமாக தட்டேன்னு, உங்களுக்கு தெரியாதுங்க இவர் செவிடு இப்படிச்சு. சண்டிகேஸ்வரரை செவிடுன்னு சொல்லி ஒரு மாற்றுத்திறனாளியாக வச்சா பாருங்க. எனக்கா அவ எந்த புராணத்தில் படித்தான்னு தெரிஞ்சாகணும். நான் என்ன பண்ணேன், நீ எதில் படித்தேன்னு, இல்லை பக்கத்து வீட்டு செல்வி அக்கா சொல்லிச்சின்னா. அந்த செல்வி அக்கா 7ஆம் கிளாஸ் ஃபெயிலு. அது என்னவோ இந்து சமயத்தில் PhD பண்ண மாதிரி ஏதோ சொல்லி வச்சுக்குது சார். பக்தி நெறி என்பது தொண்டின் அடிப்படை. தொண்டு இல்லாமல் பக்தி நெறி வளராது இல்லை. அப்போ தொண்டுக்கு யார் சிறந்தவர்கள், ஆண்களா பெண்களா? ஒன்றும் இல்லைங்க. 40 ஆம்பளை ஒரே ரூமில் 10 வருஷம் இருந்தால் கூட ஒத்துமையாக இருப்பான். அவ்வளோ பெரிய வீடு, 2 லேடிஸு முடியல. அன்றைக்கி ஒரு அம்மா பெருமாள் கோயிலுக்கு பையனுக்கு இங்கிலீஷ் சொல்லித்தருது. ஏங்க இங்கிலீஷ் சொல்லித்தர இடமா அது? அங்கே பார்த்தியா ஸ்னேக், ஆதிசேஷனுக்கு ஸ்னேக் மேலே அவர் படுத்துட்டுருக்கார். இப்போ வயிற்றில் பார்த்தியா ஒரு டியூப், பிரம்மாங்க. இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிற இடமா அது சார்? இவங்க பண்ணுற பூஜைலாம் பார்த்தீங்களா, அட்ராசிட்டி வசதி. இந்த கோயம்புத்தூரில் சொல்லுவாங்க, அக்காவுக்கு தெரியும், நோகாமல் நோம்பி இருக்கிறதுன்னு. அந்த விளக்கு பூஜை ஒன்று பண்ணுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? ஐயோ, பவானி ஜமகாலங்க, எல்லாம் பட்டு போடவே நகை நட்டோடு வரும், ஃபுல் மேக்கப்போடு இறங்கும். இந்த கோயில்காரங்க ஏற்கனவே விளக்கெல்லாம் வச்சுடுவாங்க. யாராவது ஒன்று பக்தியாக அதை ப்ரே பண்ணியிருக்காங்களாம் பாருங்களேன். எல்லாம் புரளி பேசுறதுக்கே வர்றது, இப்படியே எடுத்து போடும். 350 ரூபா வாங்கினானுங்க, என்ன கொடுக்குறானுங்க ஆயுத பூஜைக்கு? பக்கத்து அம்மா சொல்லுது பிளாஸ்டிக் பக்கெட்டில் தேங்காய். அதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த சாமிக்கு பார்த்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு எவர் சில்வர் கொடுக்குறாங்க. நீ என்ன விளக்கு பூஜை துணி காயாமல் என்ன பெரிய பக்தி? ஏங்க நான் பக்தியை ஃபேஷன் ஆக்குறவங்க. இந்த புரட்டாசி மாதம் வருது, சனிக்கிழமையெல்லாம் நான் நாம வைப்பேன், நீங்கள் வைப்பீங்களா? ஒன்றும் கிடையாது. அன்றைக்கி என் டைப்பிஸ்ட்டு பார்க்குற விபூதி அவ்வளோ நல்லா இருந்தது. என்ன கோயில் விபூதிமான? சாரி சார், பவுடர் அப்படின்னு. அந்த விபூதியை பவுடராக நினச்சின்னு வர்றது எதுவாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி பக்தி எது, பக்தி நெறி எது, மூட நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை, இந்த 2த்துக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் பெண்கள். ஆண்களுக்கு அது தெரியும். அதனால தான் பெண்கள்லாம் பார்த்தீங்களா போலி சாமியார்கிட்ட ஏமாறுவாங்க. ஏன்னா பக்திக்கும் மூட நம்பிக்கைக்கும் அவங்களுக்கு. என் ஒய்ஃபுங்க திடீர்னு ஒரு சாமியார் படத்தை வீட்டில் வச்சிட்டா, நான் சரி அதெல்லாம் தடுக்கக்கூடாதுன்னு விட்டேன். வச்ச பிறகு என்ன பண்ணா, டெய்லி கும்பிட ஆரம்பித்தா. கும்பிட்டுட்டு என்ன பண்ணா, இந்த சாமியார் படம் வந்ததுலேருந்துங்க ரொம்ப ராசிங்க, ரொம்ப நல்லது நடக்குதுங்கண்ணா. என்ன ரொம்ப நல்லது நடக்குது வீட்டில்? என்ன இட்லி பூவாக வருதுங்கண்ணே. புது குக்கர் வாங்கி கொடுத்தது நான். இட்லி பூவாக வருதுங்க, கேஸு புக் பண்ண அன்றைக்கே வந்துடுதுங்க, நம்ம வேலை காட்சி லீவு போடாமல் வராங்க. இதெல்லாம் சாமியாரால். நான் சரி விடு, நம்பிக்கை எதுக்கு விட்டுருவேன். நல்லா தான் போச்சு. என்ன ஆயிடுச்சு, எங்கள் சாமியாரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எல்லா ஸ்டேட்லேயும் அவர் மேலே கேஸுக்குது. அவர் புறப்பட்டு போய் தனி தீவு வாங்கிட்டாருன்னு சொல்லின்னு இருக்கிறார். அவர் இன்றைக்கோ நாளைக்கு ஒன்று இருக்கார். ஆனால் கோர்ட்டில் கேஸ் இருக்குது.
இப்போ என்ன ஆயிடுச்சிங்க, நான் சொன்னேன் அந்த நாள் மாட்டிக்கிட்டாரு எடுனேன், என்கிட்ட சண்டைக்கு வரா. என்னென்னு குற்றப்பத்திரிக்கை தான் தாக்கல் பண்ணிக்கிறாங்க, இன்னும் ஜட்ஜ்மெண்ட் வரலன்றா. அதாவதுங்க இல்லை பிரச்சனை, என் வீட்டுக்கு வர்றவன் உட்காந்துட்டு அந்த ஆள் படத்தை பார்த்தோன்னு தள்ளி உட்கார்றான். என்ன இதெல்லாம் இருக்குதுன்னு மூட நம்பிக்கை. இப்போ பாருங்கள், இவ பண்ண வேலையில் என் வீட்டில் ஆணியில் தொங்கின்னு இருக்கிற சாமியார் படத்தை தூக்கத்துக்கு நான் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணின்னு இருக்கிறேன். எப்போ வந்து நம்ம ஊரில் அது எப்போ பண்ணுறது? எல்லாமே மூட நம்பிக்கைக்கும் தெய்வ நம்பிக்கைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் பக்தி நெறியை வளர்க்க முடியாது. எல்லா சமயங்களிலும் எல்லா நிலையிலும் எல்லா வகையிலேயும் பக்தி நெறியை வளர்ப்பவர்கள் ஆண்களே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. குத்து விளக்கு பூஜையை வச்சு எவ்வளவு பெரிய ஹியூமர் பண்ணுறார் பாருங்க. அவர் பேச்சுக்கு முன்னாடி நம்ம பிபி ரீடிங் எடுத்துட்டு பேச்சு முடிஞ்சதுக்கப்புறம் பிபி ரீடிங் எடுத்தால் நார்மலாக மனிதனுடைய டென்ஷன் குறைஞ்சு நார்மலுக்கு வரலாம். அவ்வளவு ஆற்றல், நகைச்சுவை ஆற்றல் அவருக்கு. ஒன்றில் பெரிய சங்கடமான கேள்வி, ஆண்கள் பெண்கள் அப்படின்னா எதை வச்சு முடிவு பண்ணுறது? ஆண் பெண் அப்படிங்கிற அடையாளம் வெறும் உடம்பு சார்ந்ததா? ஹார்மோன் அப்படின்னு ஒன்று இருக்கே, இல்லை எத்தனை பேருக்கு தெரியுமே தெரில. சிங்கப்பூரை பொறுத்தளவில் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற யூசேஜே கிடையாது. மூன்றாம் பாலினம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை சிங்கப்பூர் கவர்மெண்ட் ஒத்துக்கிறதே கிடையாது. ஏன்னா உடம்பில் அந்த ஹார்மோன் டெஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இருந்தால் ஆண்னு கணக்கு, இதுக்கு கீழே இருந்தால் பெண்ணுன்னு கணக்கு முடிச்சிட்டாங்க. அப்போ வெறும் உடம்பு சார்ந்தது அல்ல, ரசாயனம் சார்ந்தது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. எந்த ரசாயனம் சார்ந்ததும் மனது சார்ந்தது. உடல் ஆண் வடிவத்தில் இருந்து மனதில் பெண்ணாக இருக்கிறவர்கள் உண்டு. மனது உடம்பு பெண் வடிவத்தில் இருந்து மனதில் ஆணுக்குரிய தைரியத்தோடு இயல்போடு இருந்தவங்க உலகத்தில் உண்டு. 2 உதாரணம் சொல்கிறேன். ஒன்று, ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆண் தானே, ஆணாய் இருந்து தானே அவர் இறைவனை உணர்கிறார். ஏன் ராதையின் பக்தி எனக்கு வேணும்னு பட்டுப்புடவை கட்டி காலையில் மெல்லிய குரலில் பாடிக்கிட்டு பூச்செடியை பறிச்சுக்கிட்டு தன்னை ராதையாக பாவிச்சார். நீங்கள் அதிசயத்தினுடைய உச்சம் என்னன்னு சொல்லட்டுமா? அவர் கோயிலுக்கு 3 நாள் வரல. அந்த கோயிலில் இருந்தவங்க கேட்டாங்க, என்ன ஒரு 3 நாளாக நீங்கள் கோயிலுக்கு வரல அப்படின்னு. என்ன சொன்னார் தெரியுமா? வீட்டு விலக்காகி விட்டேன், அதனால் வரவில்லை. ராமகிருஷ்ணருக்கு எது வீட்டு விலக்கு? தான் பெண்ணாக பாவித்த பிறகு அந்த உச்சத்துக்கு போகிறார். எனக்கு வீட்டு விலக்காயிடுச்சு, நான் கோயிலுக்கு வரல அப்படின்னார் பகவான் ராமகிருஷ்ணர். அப்போ பக்தியில உடல் தாண்டி மனதில் பெண்மையை ஏற்றிக்கொண்டு காதலிக்கக்கூடிய மனோபாவத்தில் பாடுவது மிகப்பெரிய வழக்கம் இலக்கியத்தில். நாயக நாயகி பாவம் அப்படின்னு பேரு. நம்மாழ்வார் அப்படிங்கிற ஆழ்வாருக்கு பராங்குச்ச நாயகி பரகால நாயகின்னு பேர் உண்டு. அவர் ஆண் தானே நம்மாழ்வார், ஆணா பாடிட்டு போக வேண்டியது தானே, எதுக்காக பெண்ணா பாடணும்? பக்தி எங்க தொடங்குது தெரியுமா? நாமத்தை கேட்பதில் தான் தொடங்குது. சார், வீட்டில் யாரோ வந்து பெட்டியை வைக்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, எந்த ஊர்லேருந்து வர்றீங்க அப்படின்னு. திருவண்ணாமலையிலேருந்து வர்றேன் அப்படின்ன ஒன்று வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்த ஒரு பையன் ஓடியாந்தான், திருவண்ணாமலையா, திருவண்ணாமலையிலேருந்து வரீங்க அப்படி. சார், அந்த திருவண்ணாமலைங்கிற வார்த்தை அந்த 12 வயசு பையனை என்னமோ பண்ணிடுச்சு. அந்த வெங்கட்ரமணன் தான் புறப்பட்டு திருவண்ணாமலையில் வந்து ரமண மகரிஷியாக மாறுறாரு. என்ன கேட்டுட்டார் அவரு? திருவண்ணாமலைங்கிற வார்த்தை. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள். இறைவனுடைய நாமத்தை ஏன் பக்தி உலகத்தில் உயர்வா சொல்றான்? அது என்னமோ பண்ணும். என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, அது எப்படி பகவானுடைய நாமத்தை சொன்னா அது மாறுமான்னா? பால் அண்டா நிறைய வேணா பால் இருக்கட்டும்டா, ஒரு சொட்டு மோர் விட்டுரு, ஒரு சொட்டு மோர் விட்டுரு, அப்புறம் அது அண்டா பால் கிடையாது, அத்தனையும் மோரா மாறிடும். இறைவனுடைய ஒரு நாமம் நம்முடைய மனதில் சரியாக உறைவூற்றப்பட்டால் இந்த ஜீவான்மாவை பரமான்மாவாக மாற்றிவிட முடியும். அதுதான் பெரிய ஆச்சரியம். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள். எப்ப அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்கிறார். மூர்த்தி அவனுடைய வண்ணம் கேட்டாள். அவர் எந்த ஊர்ல இருக்காரு? பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள். கடைசியா என்னாச்சு? பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள்.
காதலுக்கு வர்றவன் பைத்தியமா இல்லையா? பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் போச்சு, அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அகன்றிட்டாள் அகலிடத்தார் ஆசாரத்தை. கடைசி வார்த்தை, வாழ்நாள் முழுக்க விட முடியாம கஷ்டப்படுற அகங்காரம் போயிடுச்சு. தன்னை மறந்தாள், தன்னாமம் கட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. அப்படியே அந்த திருவடியில போய் மொத்தமா சரண்டர் ஆயிட்டான். இது எழுதுனது ஒரு பெண்ணின் மனோநிலையில் எழுதுவது, ஆனா எழுதியவர் ஆணாகிய திருநாவுக்கரசு. அப்ப என்ன அர்த்தம்? ஆணா இருந்து என்னால பக்தியில முழுமை அடைய முடியல, அதனால நான் பெண்ணாக என்னை உணர்ந்து கொண்டு பக்தியை வெளிப்படுத்துறேன்னா, ஆண்கள் பக்தியில் முழுமை அடைய முடியாது, பெண்ணாக மாறும்போதுதான் பக்தி முழுமை அடைகிறது அப்படின்னு நமக்கு திருநாவுக்கரசர் புரிய வைக்கிறார். இன்னொரு கோணம் சொல்லட்டுமா? ஆணா இருந்து பெண்ணா மாறுறது இருக்கட்டும், பெண்ணுக்குன்னு சொல்லப்படுற இலக்கணங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, கணவன் ஒருத்தன் வாச்சதுக்கு அப்புறம் அந்நிய ஆடவனை நான் விரும்புகிறேன்னு சொல்ல முடியாது. மீரா, நீங்க பெண்ணுக்கு வச்ச இலக்கணத்தை அவளுக்கு பொருத்தி பார்க்க முடியாது. அந்த பெண்ணுக்கு சொல்லப்பட்ட இலக்கணங்களை தாண்டி கண்ணனை அவள் காதலிக்கிறாள். கிருஷ்ண பிரேமை, அதில் தன்னை இழந்து போகிறாள் மீரா. அப்ப யோசிச்சு பாருங்க, பெண்ணுக்குரிய வரையறையை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த மீரா அவளுடைய பக்தியை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா அது எல்லாம் மாறிடுது. கணவன் இருக்கும்போதே நான் அவனை காதலிக்கிறேன்னு சொன்னா, அப்போ பெண் என்ற எல்லையை மீரா மீறுகிறாள், ஆண் என்ற எல்லையை திருநாவுக்கரசர் மீறுகிறார். அப்ப பக்திக்கு என்ன இலக்கணம்னா, ஆனால் பக்தியில் முழுமை அடையாவிட்டால் பெண்ணாய் மாற வேண்டி இருக்கிறது, பெண்ணால் பக்தியில் முழுமை அடையாவிட்டால் பெண் என்ற எல்லையை மீற வேண்டி இருக்கிறது. இப்படியே சொல்லிக்கிட்டே போனா பெண்ணோட பெருமை, ஆணோட பெருமை, பெண்ணோட பெருமை, ஆணோட பெருமை, இதெல்லாம் தான் பக்தியை வளர்த்த பெருமைன்னு சொல்லலாம். எப்ப முடிக்கிறது? எப்ப வீட்டுக்கு போய் குழம்பை கொதிக்க வச்சு சாப்பிடுறது? ஒரே பதில் தான் இருக்கு. உங்க வாழ்க்கையினுடைய எல்லா சிக்கலுக்கும் என்ன காரணம்? இந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். ஒரு ஆணுக்கு பெண்ணை பார்த்தோன்னா காமம் வருது இல்லை, ஒரு பெண்ணுக்கு ஆணை பார்த்தோன்னா காமம் வருது இல்லை. காமம் வந்ததுக்கு அப்புறம் கலவி வருது இல்லை, கலவி வந்ததுக்கு அப்புறம் குடும்பம் பெருகுது இல்லை. வாழ்நாள் முழுக்க கடவுளை மறந்துட்டு பொண்டாட்டி புள்ள உலகம் சுற்றி திரியிறான் இல்லை. இந்த ஆண் பெண்கிற பேதம் தான் இறைவனை நீங்கள் அனுபவிப்பதற்கு தடையாகவே இருக்கிறது. இதை மையமாக புரிந்து கொண்டு விட்டால் பக்தியை வளர்த்தவர் ஆண் என்றும் பெண் என்றும் பேச முடியுமா? இந்த ஆண் பெண் என்கிற பிரிவு இருப்பதால் தான் பக்தி குறைவாகவே இருக்கிறது. எப்போது ஆண் பெண் என்கிற பேதம் ஆன்மாவுக்கு இல்லை என்று அறிகிறோமோ அப்போது உண்மையான பக்தி மலரத் தொடங்குகிறது. இப்ப முக்தி அடைந்த எல்லாரும் எடுத்து பாருங்க, அவங்க ஆண்கிறதாலையா கடவுள் முக்தி கொடுத்தாரு, பெண்ணுங்கிறதாலையா கடவுள் முக்தி கொடுத்தாரு? அப்ப நம்ம எப்படி சொல்லணும்னு கேட்டா, பக்தி நெறியை பெரிதும் வளர்த்தவர்கள் நான் ஆண்கள்னு தீர்ப்பு கொடுத்தா பெண்களை அள்ளி வங்காள விரிகுடா கடல்ல போட்ட மாதிரி ஆச்சு, பெண்கள்னு தீர்ப்பு கொடுத்தா ஆண்களை அள்ளி அரபிக்கடல்ல போட்ட மாதிரி ஆச்சு. ரெண்டும் அக்கிரமமா போயிடும். அப்ப நான் எப்படி தீர்ப்பு கொடுக்கணும்? எப்போது ஆண் பெண் என்கிற எண்ணம் மறந்து நாம் ஆன்மா என்கிற எண்ணம் பிறக்கிறதோ அப்போது பக்தி முழுமை அடைகிறது. எனவே பக்தி நெறியை பெரிதும் வளர்த்தவர்கள் பக்குவம் அடைந்த ஆன்மாக்களே என்பதை தீர்ப்பாக சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.